தங்கமயில் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தங்கமயிலுக்கு சரவணன் கால் பண்றாங்க. தங்கமயில் நீ ஆபீஸ்ல தானே இருப்ப, நானே உன்னை வந்து பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கமயிலுக்கு ஒரே ஷாக்கு தான். இந்த நேரத்துல எதுக்குங்க சிரமம், நானே இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்கு உன்னை கூட்டு வரதுன்னு எனக்கு ஒன்னும் சிரமம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே தங்கமயில் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அச்சோ நம்ம ஆபீஸை விட்டு ரொம்ப தூரம் இருக்கோமே, இன்னொருக்க இங்க இருந்து ஆபீஸ்ன்னு சொன்ன இடத்துக்கு நம்ம போறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இந்த பக்கம் சரவணன் வந்து தங்கமயில் வேலை பாக்குறேன்னு சொன்ன ஆபீஸ்க்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு வெயிட் பண்றாங்க. ஆனா தங்கமயில் வரல. சரி நம்ம போயிட்டு தங்கமயில் என்ன பண்றான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம், அவ எப்படி வேலை பாக்குறா எல்லாத்தையும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து உள்ள போறாங்க. போயிட்டு தங்கமயில் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. சார் இங்க தங்கமயில்னு ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணாங்களே, அவங்க ஹஸ்பண்ட் தான் நான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே அப்படி பேர்ல யாருமே இங்க வேலை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளவங்க சொல்றாங்க. இன்னைக்குதான் சார் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே அப்படி யாரும் இங்க வேலை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நேரத்துல சரவணன் என்ன இப்படி சொல்றாங்க, தங்கமயில் இங்க தானே வேலை பாக்குறேன்னு சொன்னா, ஆனா வந்து இங்க யாரும் வேலை பார்க்கலன்னு வேற சொல்றாங்களே, அப்பனா தங்கமயில் எங்க போயிருப்பா. சரவணன் யோசிச்சுக்கிட்டே ஆபீஸ் விட்டு வெளியில வராங்க. அங்க தங்கமயில் நின்னுட்டு இருக்காங்க. இன்னும் தங்கமயில் நீங்க தானே வேலை பாக்குறேன்னு சொன்னா, ஆனா இங்க யாரும் வேலை பார்க்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கமயில் என்ன சொல்லன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லங்க நீங்க கீழே உள்ள ஆபீஸ் தானே போனீங்க, நான் மேல உள்ள ஆபீஸ்ல மாடியில் உள்ள வேலை பாக்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க உள்ள இருக்கும்போது நான் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. எப்படியா சரி நீ வேலை பாக்குறத போய் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் உள்ள வந்த ஆபீஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இன்னைக்கு நீ முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமயில வண்டியில உட்கார சொல்லி கூட்டு போறாங்க. இந்த நேரத்துல தங்கமயில் நீ என்னென்னலாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கோ, இவருக்கு போய் சொன்னா வேற பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க.